பழனியில முருகரை வந்து ஆண்டி குளத்துல தரிசிக்க கூடாது, தரிசிச்சா கஷ்டம் வரும்ன்றாங்களே, அது உண்மையா? ஆகமங்கள் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், பழனிமலை முருகனை வர்ணிக்கும் பொழுது கல்பத்ருமம் அப்படின்னு சொல்லுது. அதாவது கல்பத்ருமம்னா என்ன அப்படின்னா, பாற்கடல் கடைகிறார்கள்ல சார், அப்படி பாற்கடல் கடையும் பொழுது பற்பல நல் பொருட்கள்லாம் அந்த பாற்கடல் கிடைச்சுதான். என்னென்ன கிடைச்சது என்றால், காமதேனு கிடைச்சது, கற்பக விருட்சம் கிடைத்தது, மகாலட்சுமி கிடைத்தால், தன்வந்திரி கிடைத்தார், கூடவே சேர்ந்து அமிர்தமும் கிடைத்தது. ஆக அந்த கற்பக விருட்சத்துக்கு என்ன ஒரு பலன்னா, அந்த கற்பக விருட்சத்துக்கு கீழே இருந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ, நினைக்கிற மாத்திரத்திலே கொடுக்கக்கூடிய தன்மை உடையது அந்த கற்பக விருட்சம் சார். அதனாலதான் கல்ப திருமம் அப்படின்ட்டு ஆகமங்கள் பழனி ஆண்டவர் வர்ணிக்குது. என்னன்னா, நம்ம கேட்டது, நம்ம என்ன கேட்கிறோமோ அதை உடனே கொடுக்கக்கூடியவர் ஆண்டி கோலத்தில் இருக்கிற முருகர் அப்படின்ட்டு பழனி தண்டாயுதபாணியை வர்ணிக்கிறது ஆகமங்கள். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம போய் சொல்லவே வேணாம். நம்ம மனசு என்ன நினைச்சாலும் வாக்கு ஒண்ணு சொல்லும். இப்ப கூட மனசு நான் ஒண்ணு நினைக்கிறேன், ஆனா என்னுடைய நாக்கு ஒண்ணு சொல்லிட்டே இருக்குது. அது போலதான் நம்ம மனசுல நினைக்கிறது முருகன் கிட்ட போகும்போது வேற எதனா மாறிடும். ஆனா கற்பக விருட்சத்துக்கு கீழே இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உடனே அந்த கற்பக விருட்சம் கொடுக்கும். அது போல கையில முருகப்பெருமான் ஒரு தண்டை வைத்திருப்பார். அது என்னன்னா, ஒரு டாக்டர் இருக்காரு, எலும்பு டாக்டர் இருக்காருன்னு வச்சுப்போம். எலும்பு டாக்டர் கையில ஒரு எலும்பு வச்சு இந்த எலும்பெல்லாம் தட்டி பார்ப்பார். இந்த எலும்பெல்லாம் தட்டி பார்த்து இதனுடைய உள்ள எந்த நோய் இருக்குது அப்படின்ட்டு அவர் சரி செய்து பார்ப்பார். அது போல முருகப்பெருமான் அந்த தண்டத்தை வைத்து நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாத்தையும் சோதித்து பார்த்து அதற்கேற்ப நமக்கு பலன்களை கொடுக்கின்றார். அதனாலதான் பேராசையை விட்டொழித்து நல்வழிகள் எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு குரு ஒரு அந்த கையில தடி வைத்திருப்பார். அது போலதான் முருகப்பெருமான் நாம எல்லாரும் நல்வழிக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக கற்பக விருட்சமாக இருந்தும் கையில ஒரு தண்டத்தை வைத்து அனுபூதி நிலையில இருந்து நம்ம எல்லாருக்குமே அந்த ஞானத்தை கொடுக்கிறாரு சார். அதே தான் சார் அருணகிரிநாதரும் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே அப்படின்ட்டு முருகப்பெருமானுடைய அந்த ஆண்டிக்கோல தரிசனத்தினுடைய சிறப்பையும் அவரால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறதுங்கிறத சூட்சமா நமக்கு சொல்றாரு சார். அதனால முருகப்பெருமான ஆண்டி கோலத்தை தரிசனம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். கண்டிப்பா